நெல்லை மாவட்டம் திசையின் விளையில் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் தொடக்க விழாவிற்கு வந்த சபாநாயகர் அப்பாவுவின் காரை ஏராளமான பெண்கள் வழிமறித்து முற்றுகையிட முயன்றனர். 40% கூட முடிவடையாத திட்டத்திற்கு விளம்பரம் தேட அப்பாவு வருகிறார் என்றும் குற்றம் சாட்டினர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அடுத்த முருகேசபுரத்தில் ரூபாய் 425 கோடி மதிப்பீட்டில் 12,000 வீடுகளுக்கு இன்று தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் இணைப்பு வழங்கும் விழா சபாநாயகர் அப்பாவு மற்றும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஆகியோர் திசையன்விளைக்கு இன்று வருகை தந்தனர். அப்போது காமராஜர் சிலைக்கு சபாநாயகர் மாலை அணிவித்த போது திசையன்விளை பேரூராட்சி மன்ற தலைவியும் மாவட்ட அதிமுக இணைச்சாளருமான ஜான் சிராணி மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் காவி குடத்துடன் சபாநாயகரின் காரை முற்றுகையிட்டனர். மேலும் சாலையில் அமர்ந்து சபாநாயகருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பேரூராட்சியில் திட்டப்பணிகள் இன்னும் முடிவடையாத நிலையில் வீண் விளம்பரம் செய்து வருவதாகவும் தற்போது பேரூராட்சியில் 25 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே நல்ல தண்ணீர் வழங்குவதாகவும் பொதுமக்களை ஏமாற்றி பாரபட்சமாக செயல்படுவதாக கூறி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சபாநாயகர் முருகேசபுரம் சென்று திட்டத்தை தொடங்கிவிட்டார். ஓட்டு போடவில்லை என்ற காரணத்தினால் போராடுவோம் போராடுவோம் மக்களுடைய தொண்டோட சேர்ந்து போராடுவோம். தேவை தேவை திசையன்விளைக்கு குடி தண்ணீர் தேவை. முதலில் குடி 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 தண்ணீரை குடி. வாரத்துக்கு 2 முறை தண்ணி கொடுக்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.